அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்காக எந்த விதத்திலும் உதவக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லாஹ் அதை வெறுக்கான். அல்லாஹ் நம்மிட விரும்புவது அல்லாஹ்வை இபாத் செய்வது, நம்முடைய தொழுகை இபாதத்துகள் எல்லா நம்முடைய காரியங்களும் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய இபாதத்தாக மாறும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறையில் இருக்க வேண்டும். அதில் எந்த விதத்திலும் ஷிர்க் வரக்கூடாது, எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது. இது முதலாவது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு என்று சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் கயிறு என்பது அல் குர்ஆன் அஸ் சுன்னah. நமக்குள்ள ஒற்றுமை வர வேண்டுமா? குர்ஆனின் சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும். அந்த பற்றி பிடிப்பதிலிருந்து பிரியக்கூடாது. யார் ஒருத்தர் குர்ஆனின் சுன்னாவை பற்றி பிடிக்கல, அவர்தான் பிரிவினைவாதி, பிரிவினை ஏற்படுத்துறவர். யார் ஒருத்தர் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர்தான் ஒற்றுமைவாதி. அவர் மற்றவர்களை ஒற்றுமைப்படுத்துவார். என்றால் அவர் ஒரு இலக்கை நோக்கி ஒரு பிடிமானத்தின் பக்கம் ஒற்றுமைப்படுத்துறார். அல்லாஹ் தஆலா ஹப்லுல்லாஹ் என்று குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அவனுடைய கயிறு, அல்லாஹ்வுடைய கயிறு. ஏன் கயிறு சொல்லப்பட்டிருக்குது? ஒரு கயிறு இருக்குன்றால் அதை பலரும் பிடிக்கலாம். அந்த பலரும் பிடித்தால் ஒரே கயிறை பலரும் பிடித்ததை கூட அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். புரியுதா? அதான யதார்த்தம். ஒரு கயிறு, எல்லோரும், நான், நீங்க 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 ஒவ்வொருத்தரும் அதை பிடிச்சோம்னா என்ன ஆகுது? ஒரு கயிறின் மூலமாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். இப்படி ஒன்று சேருவதற்கான வழி, ஒட்டுமொத்த சமூகமும் நாமெல்லாம் ஒன்று சேரணும்னா அதற்கு என்ன வழி தெரியுமா? அல்லாஹ்வுடைய கயிறை பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வின் கயிறு வானத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்கிற கயிறு. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல உயர்ந்திருக்கிறான். அப்ப உயர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் வானிலிருந்து நமக்கு இறக்கக்கூடிய ஒரு கயிறை இறக்கி இருக்கிறான். அந்த கயிறை நானும் பிடித்துக் கொள்ளணும், நீங்களும் ஒவ்வொருத்தரும் பிடிக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் பிடித்து கொண்டு அந்த கயிறை பிடிச்சிட்டோம் வைங்களேன், அப்ப என்ன அவன்கிட்ட எல்லாரும் ஒரு கயிறின் பக்கம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நமக்கிடையே பிரிவினை இல்லை. யார் பிடிக்காம இருக்கிறாங்களோ அவங்க வேறு ஒன்றை பிடிச்சிட்டு இருக்காங்க அர்த்தம். அப்ப என்ன ஆச்சு? இங்க அல்லாஹ்வின் கயிறை பிடிப்பதை கொண்டு நாம் ஒன்று சேர்ந்து விட்டோம். இதே கயிறை பிடிக்காதவர்கள் வேறு ஒன்றை பிடித்துக் கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கிறாரு அர்த்தம். புரியுதா? அப்ப பிரிந்திருக்கிறவர்கள் யாரு? அவங்க வழிகேடர்களும் பிதஅத்வாதிகளும் இப்படித்தான் பிரிகிறார்கள். பிதஅத்தான சிந்தனைகளை பரப்பக்கூடிய வழிகேடர்கள் சமூகத்தை பிளப்பது இப்படித்தான். அவங்க அல்லாஹ்வின் கயிறாகிய குர்ஆனின் சுன்னாவையும் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் எப்படி விளங்கி புரிந்து பிடித்துக் கொண்டார்களோ அது போல பிடிக்கல. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த கட்டளையை குர்ஆனிலும் சொல்லி இருக்கிறான். வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா இதை குறிப்பிடுறான். இதை சொல்லுகிற இடத்துல அல்லாஹ் தஆலா மிக தெளிவா 3வது அத்தியாயத்தோட 103வது ஆயா, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்றான். அப்போ இந்த கட்டளை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிய நேரத்தில் சஹாபா என்ன செய்தாங்க? அல்லாஹ்வின் கயிறை பிடித்து கொண்டாங்க, பிரியல. எப்படி பிடித்தாங்களோ அதை குர்ஆனை எப்படி புரிந்து கொண்டார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை சுன்னாவை எப்படி புரிந்து அது போல நாமளும் புரிந்து கொண்டு அவங்களை போலவே பிடித்தால்தான், அந்த சலஃப் போல பிடித்தால்தான் உண்மையில ஒன்று சேர முடியும். எப்போ குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதில் கீழ்ப்படிதல் இல்லையோ, கட்டுப்பாடு இல்லையோ, நாம நம்முடைய மன இச்சைக்கும் சொந்த வியாக்கியானத்துக்கும் அல்லது உலகத்தில் பலர் வைத்திருக்க சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்கிறோமோ, அதுக்கு அதன் பேரால குர்ஆன் ஹதீஸையே அப்படி திரிச்சு சொன்னாலும் ஒரு காலம் நம்ம ஒன்று சேர மாட்டோம், பிரிவினை தான் இருக்கு. இப்போ ஒற்றுமை வருவதற்கு, ஒற்றுமை அல்லாஹ் நம்மிடம் விரும்புவது எப்படின்னு கேட்டா, நாம பாத்தில அசத்தியத்துல ஒன்று சேர்வதை அல்லாஹ் விரும்பல, அல்லாஹ்வின் கயிறை பிடிப்பதன் மூலம் ஒன்று சேர்வதை அல்லாஹ் விரும்புறான். இன்னைக்கு வழிகட்ட கொள்கைகள் இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்க அவங்க கொள்கையில் இருந்துக்குங்க, யாரும் யாருடைய கொள்கையும் தப்புன்னு சொல்ல வேண்டாம். அதனால தான் நமக்கு இல்லையே ஒற்றுமை இல்லாமல் போயிடுது.
அவரு எது விரும்புறாரு அவர் அது பாலட்டும், இவரு எது விரும்பட்டும், அப்படி இருந்தே ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறாங்க. இது அசத்தியத்துல ஒன்று சேர்றது. இது அல்லாஹ்வின் கயிறை பிடிப்பதன் மூலமா ஒன்று சேர்றதுல, ஷைத்தானுடைய கயிறை பிடிச்சு ஒன்று சேர்றது. ஷைத்தான் என்ன செய்யறான்? அசத்தியத்திலும் பாத்திலையும் வழி கெடுத்துடுறான். நீ அதை பிடிச்சுக்க, நீ இதை பிடிச்சுக்க, அவன் அப்படி இருக்கட்டும், இவன் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தின் பக்கம் நின்று அதன் பக்கம் அழைக்க வேண்டியவர்கள் அவங்கவுங்க அசத்தியத்துல இருந்து கொண்டே நாமெல்லாம் ஒன்றா இருப்போம் பேசுறது இருக்குது ஒரு மகா முட்டாள்தனம். இந்த கொள்கையை சொன்னவர் மிக முக்கியமா கடந்த நூற்றாண்டுல ஹசனுல் பன்னா அப்படிங்கிற இஹ்வானுல் முஸ்லிமுடைய ஸ்தாபகர் எகிப்துல. அவர் என்ன சொன்னார்? நமக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளில் நாம் ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்வோம், மன்னிப்போம், ஒன்றுபட்ட கருத்துக்களை ஒன்றுபடுவோம், கருத்து வேறுபாடுகள் விஷயத்தில் அவங்கவுங்க அவங்க கருத்துல இருந்துக்கலாம், அப்படி நம்ம இருப்போம், யாரை விமர்சிக்க வேண்டாம், அது நமக்குள்ள வெறுப்பை தான் உருவாக்குது அப்படின்றார். ஆமா, வெறுப்பை உருவாக்க தான் செய்யும். அல்லாஹ்வின் கயிறை பிடிக்கக்கூடியவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக ஒருவன் இருந்தா கயிறை பிடிச்சு அவன் அல்லாஹ்வுக்காக நேசிப்பான், அப்போ அவனுக்கு வெறுப்பு வராது. ஆனா தன்னுடைய மனைவியை பின்பற்றுவனுக்கு வெறுப்பா தான் இருக்கும். தன்னுடைய மனைவியை தன்னுடைய சொந்த புத்தியில வர்றது, தான் பேசுற வியாக்கியானம் அதைத்தான் முன்னாடி வச்சு ஒருத்தர் பேசுறான்னு என்ன ஆகும்? நாம அவனை கண்டிக்கும் போது அவன் நம்ம வெறுப்பான், அவன் கொள்கை விமர்சனம் செய்யும் போது நம்ம வெறுப்பான். அல்லாஹ்வுக்காக நாம பொறுத்துக்குவோம், அவன் வெறுக்கிறாங்கிறக்காக சத்தியத்தை சொல்லுவதை நிறுத்த மாட்டோம். ஹசன் பன்னா சொன்னாரு, அதனால நம்ம ஒன்று சேர மாட்டேங்கிறோமே, அப்புறம் எப்படி நம்மள ஒன்று சேர்ந்து நம்ம விட அதிகாரத்தில் இருக்கிற கதை முடிக்கிறது? ஏன்னா ஹசன் பன்னா போன்றவர்கள் இந்த கிளர்ச்சி சிந்தனையை சமூகத்தில் விதைச்சவங்க. அதனாலதான் எகிப்துல முஸ்லிம்கள் மிகப்பெரிய சோதனைக்குள்ளானாங்க. ஆட்சியாளர்களுடைய அழிச்சாட்டி அதிகமாயிடுச்சு, இளைஞர்கள் கொல்லப்பட்டாங்க. ஏன்னா இந்த சிந்தனையின் பக்கம் மக்களை ஒன்று திரட்டினா ஏதாவது ஒரு புள்ளியில தானே ஒன்று திரட்ட முடியும். அந்த ஒரு புள்ளிய ஹசன் பன்னா சுன்னா அடிப்படையான தாவாவின் மூலமா கொண்டு வரல. ரசூலுல்லாஹ் என்ன தாவாவை கொண்டு வந்து மக்களை சஹாபாக்களை ஜாகிலியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒன்று சேர்த்தாங்களோ அந்த மெத்தட்ல அவர் கொண்டு வரல. அவர் வைத்த வாதம் என்னன்னு கேட்டா, அவங்கவுங்க கருத்துல இருந்துங்க, சூஃபித்துவ கொள்கையில இருந்துக்க, தர்காவுக்கு போறோம் தர்கா கொள்கையில இருந்துக்க, எது யார் எந்த கொள்கையில அவங்க இருந்துங்க. ஆனா அரசியல் வந்துட்டு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு நமக்கு முன்னாடி இருக்கிறவன நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு. இது ஒரு வழிகேடான தேவை. அப்ப சத்தியம் அசத்தியம் அதெல்லாம் பொருட்டு இல்லை. அப்போ ஒரு வழிகட்டவன அவன் கொள்கை தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா அவனுக்கு நமக்கு சண்டை வருதான். அப்ப என்ன செய்யணும்? மௌனம் காட்டுக்கணும், சகிச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. மௌனம் காத்துக்குங்க, நம்ம ஒத்த கருத்துல ஒன்று சேருவோம், அவங்க இதுல இருக்கட்டும் அப்படின்றாரு. ஆனா அல்லாஹ் அதை சொல்லல. வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிறை பிடிங்க, வலா தஃபர்ரகு, நீங்க பிரியாதீர்கள். அப்ப பிரிவினை எதுல வரும்னு கேட்டா, எப்போ எல்லாம் அல்லாஹ்வின் கயிறாகிய குர்ஆனை சுன்னாவை பற்றி பிடிக்காம வழிகேடான சிந்தனைகளை ஒருத்தர் விதைக்கிறானா அவன் தான் பிரிவினை கொண்டு வர்றவன். he is a danger man. அவன் அந்த ஒரு வழிகேட பரப்புறான் அப்படின்னா முதல்ல அவனை புறக்கணிக்கணும், அவனை விட்டு விலகணும், அவனை எதிர்க்கணும், அவனை கண்டிக்கணும், அவனை அம்பலப்படுத்தணும். இல்லைன்னா என்ன ஆகும்? மக்கள் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமும் இளைஞர்கள் அவனுக்கு நல்லவன் வல்லவன் சொல்லி நம்பிட்டு போவாங்க. அவன் ஒரு ஜாகில், அவன் வழி கெடுக்கிறான், அவன் அசத்தியத்தை பேசுறான், அது குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரானது, தௌஹீதுக்கு எதிரானது, சுன்னாவுக்கு எதிரானது, அது ஒரு பிதஅத்தான கொள்கை அப்படின்னு அடிச்சு சொல்லாம மக்களுக்கு தெளிவுபடுத்தாம இளைஞர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்காம வாய் மூடி மௌனம் காத்தோம்னா இளைஞர்கள் வழிகடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, அறியாமை மக்கள் என்ன செய்வாங்க? அவரும் சொல்ற நல்லா தானே இருக்குதுங்க, அவரும் நல்ல பாயிண்ட்ஸ் தான் சொல்றாரு, எனக்கு கேட்ட சரின்னு தான் தோணுது அப்படின்னு அவர் நினைப்பார். அவருக்கு இல்மு இருக்காது. வழிகட்ட சிந்தனைக்கு ஆளானவன் என்ன செய்வான்? தன்னுடைய வழிகளை நியாயம் பேசுவான். எந்த பிதத்வாதியாவது தன்னுடைய பிதத்தை ஏத்துக்கிறானா? உலகத்துல பிதத்தான வழிகேடான கொள்கைகளை பரப்பக்கூடியவர்கள் யாராவது ஆமாங்க நான் சொல்றது வழிகேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு என் வழிகேட்டுக்கு எல்லாரும் வாங்க கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு வழிகேடனும் வழிகேட்டை பரப்புறவனும் அவனை பொறுத்தவரை அது சத்தியம் மட்டும் தான் பேசுவான். அப்ப என்ன ஆகுது? அந்த சத்தியம் அவன் சொல்லக்கூடிய ஒன்றை நாம் சத்தியத்தை வைத்து அவன் சொல்லுவது சத்தியமா செய்து முடிவு பண்ண வேண்டுமே தவிர அவன் சொல்றாரு, அவர் சொல்றாரு, அவன் பெரியவராச்சு, அவர் வல்லவராச்சு, நல்லவராச்சு அப்படிங்கிற அடிப்படையில் சத்தியம் முடிவு செய்யப்படாது. ஏன்னா அவர் மனிதர், வழிகட வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தரும் நேர்வழியில் நாம அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கோம். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. அல்லாஹ்வோட நாம கேட்கிறோம்,
எங்கள் இரட்சகனை எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு அதிலிருந்து எங்களுடைய உள்ளங்களை தடமுறல செய்து விடாதே அப்படின்னு கேட்கணும். அப்ப தடமுறலுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் பயப்படுமா இல்லையா? ஒருத்தர் தடமுறட்டாரு, வழிகட்டான சிந்தனைக்கு ஆளாயிட்டார் அப்படின்னா அப்ப அவரை விட்டு விலகி இருக்கணும். நம்மை அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கணும். இது வழிகேடாச்சு, இது அஹ்லுஸ் சுன்னா பாதை இல்லையே. அப்ப இந்த மாதிரியான வழிகேடுகள் பிரிவினையில் தள்ளும். பிதஅத்துகள் தான் சமூகத்தை பிரிக்கிறது. 73 கூட்டங்களுடைய உம்மத்து பிரியருக்கு காரணம் என்ன தெரியுமா? பிதஅத்துகள், பிதஅத்வாதிகள். அவங்க 72 கூட்டங்கள் ரசூலுல்லாஹ் நரகத்துக்கு போன்னு எச்சரிக்கை செய்ததுக்கு காரணம் என்ன? அவங்கள காஃபிர்களா? காஃபிர்கள் அல்ல, பிதஅத்வாதிகள். காஃபிர்கள் தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்தை இல்லைன்றுவாங்க. என்னுடைய உம்மத்து பிரின்னு சொன்னது காரணம் இவங்களெல்லாம் 72 கூட்டங்கள் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டது காரணம் பிதஅத்துகள் காரணமாக மக்களை வழிகெடுத்து பல கூட்டங்களாக பிரிந்து விட்டவர்கள். அப்போ பிதஅத்துகள் நம்மை ஒரு கூட்டமாக ஆக்காது, பல கூட்டங்களாக ஆக்கும். சுன்னா ஒரு கூட்டமாகும். அந்த சுன்னா தான் அல்லாஹ்வுடைய கயிறு. அல் குர்ஆனு அஸ் சுன்னா. எப்போ சுன்னாவை பின்பற்றி சஹாபாக்கள் போல அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடிக்கிறோமோ அப்போதான் நாம ஒரு கூட்டமாகும். அப்ப நம்ம குர்ஆன் சுன்னாவை கட்டுப்படணும், மனைவிச்சு கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாங்களா அவ்வளவுதான், அதுக்கு வேற பேச்சே இல்லைங்க, கட்டுப்படுறோம் அவ்வளவுதான் இருக்கணும். மனைவிச்சுன்னா விலகுவோம், பிரிவினவர். இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை செய்யறாங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட எச்சரிக்கை. அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட எச்சரிக்கையில சொல்லுங்க, வ அன் துனாசிஹு மன் வல்லாஹு அல்லாஹு அம்ரக்கும். உங்களுடைய விவகாரங்களில் ஆட்சியாளர்களாக பொறுப்புதாரிகளாக இருக்கின்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் நன்மையை நாட வேண்டும். அவங்களுக்கு எதிரான உள் வேலை பண்ணக்கூடாது. அவங்களை பற்றிய வழிகேடான பிரச்சாரங்களை செய்யக்கூடாது. அவங்களுடைய தவறுகளை பரப்பக்கூடாது. அவங்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தக்கூடாது. என்ன செய்யணும்? ஆட்சியாளர்களாக பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் தவறு செய்யும் போது அவர்களுக்கு நசீஹா செய்ய வேண்டும். நசீஹா என்று சொன்னால் உபதேசம் செய்ய வேண்டும். தனிமையில் தான் செய்ய வேண்டும், பொது மக்களுக்கு மத்தியில் செய்யக்கூடாது. அப்படியே அவங்க சொல்றது, அவங்க செய்யற தப்புனால அதை வெளிப்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடாது. இவர் இப்படி செய்கிறார், இப்படி போறார், இப்படி வரார், இப்படி எல்லாம் பண்றார், இப்படி இது வழிகேடு, அது இது அப்படின்னு ஆட்சியாளர்களாக இருக்கின்றவர்கள் விஷயத்தில் பொதுமக்களிடம் அவர்களை நாம் கீபத் பேசக்கூடாது. அவங்களுடைய குறைகளை வெளிப்படுத்த அமலப்படுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு நன்மையை நீங்க நாடுறீங்கன்னா கீபத் பேச முடியுமா? அவர் இல்லாத நேரத்தில் பேச முடியாது இல்லையா? ரசூல் அதை சொல்றாங்க. ஆனா பொது மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவன், சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவன் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு பொய்யையோ ஒரு வழிகாட்டியோ பரப்பினான் என்றால் அவனை பற்றி கீபத்து பேச வேண்டும். ஏன்? அவனால் மற்றொரு பாதிக்கப்பட்டு மார்க்கம்னு அவன் சொல்ற ஒன்றை நம்பிட்டு ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியாது. அப்ப சொல்லணும் அவர் சொல்ற வழிகேடு. அப்போ மார்க்கம் பாதுகாக்கப்படணும். ஆனா ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்தால் அதையும் செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? அந்த ஆட்சியாளருடைய வழிகேடை ஒன்று அவரிடம் சுட்டி காட்ட வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு? ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை ஏன் சொல்ல வேண்டும்? உங்கள் மீது ஆட்சியாளர்களாக பொறுப்பாளராக இருக்கிற விஷயத்தில் நீங்கள் நன்மையை நாட வேண்டும், உபதேசம் தான் செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்க? ஏன்னா ஆட்சியாளன் வழிகெட்ட கொள்கையிலே இருந்தாலும் அவன்கிட்ட அநியாயமே இருந்தாலும் அவனுக்கு எதிராக நாம் பொதுமக்களிடம் தூண்டுகிற வேலையை பேசுற வேலையை செய்தோம்னா கிளர்ச்சி வரும். அது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையோட இன்னும் மோசமான நிலைமை தான் நாட்டுக்குள்ள உருவாக்கும். அப்ப இருக்கிற பிரச்சனையை விட இன்னும் பெரிய தீங்கை கொண்டு வந்து சேர்த்துருவான். யார் இந்த வேலை செய்யறானோ அவன் இருக்கிற பிரச்சனையை விட பெரிய தீங்கை கொண்டு வருவான். ஏன்னா ஆட்சியாளன் இதை பார்த்தானா என்ன செய்வான்? வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு மேடை போட்டு தரேன், என்னுடைய வண்டவாளம் தண்டவாளம் கொஞ்சம் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு தருவானா? ஆட்சியாளன் பேசுவானா? பேச மாட்டான். கதையை முடிச்சிருவான். அது மட்டும் இல்ல, சம்பந்தம் இல்லாதவங்கள மாட்டிக்குவாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இளைஞர்கள் சிலது ஏதாவது ஒரு புரட்சி செய்யறோம், அது ஏதாவது செய்யறோம், நம்ம உலகத்தை மாற்றணுங்கிற மாதிரி ரத்த சூடுல ஏதாவது ஒன்று இறங்குறது. அவங்க தீவிரவாத கூட இறங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் ஒரு ரிஸ்கான சப்ஜெக்ட். உனக்கு இது தேவையில்லை, உன் வேலையை பார்த்துட்டு நீ ஒழுங்கா படி, மார்க்கத்தை படி, உன் அமல் செய்யி, உன் மக்களுக்கு நன்மையை செய்யி, மக்களை தாவாவின் பக்கம் வாழை, அல்லாவின் பக்கம் வாழைன்னு சொல்ற வேலையை விட்டுட்டு உலகத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்து ஒரு ரகசியமா ஒரு 10 பேரை வச்சு பேசுவார்.
அதுல 10 பேர்ல இருக்கிறவன் 100 பேர்ல இருக்கிறவன் நிறைய பேர் அப்பாவிலாட்டும், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் பேசிட்டு இவன் கிளம்பி போயிடுவான். முதல்ல அவனை பிடிப்பான், நீ யார் யாரை கூப்பிட்ட, யார் யார் உன் சபைக்கு வந்தான்னு சொல்லிட்டு அவன் லிஸ்ட் எடுப்பான். இவங்க மொத்த பேர் 10 100 அத்தனை பேரும் லிஸ்ட்ல வருவாங்க. அவன் பிடிப்பான், அத்தனை பேர் காயடிப்பான், வாழ்க்கை நாசமாக்கிடுவான். முதல்ல விசாரணை இல்லாம தூக்கி உள்ள போட்டுருவான். அவன் ஒண்ணுமே தெரியாது, நான் என்னங்க கூப்பிட்டாங்க, சும்மா ஏதோ நல்ல விஷயம் ஏதோ மார்க்கம் பேசுறாங்கன்னு நினைச்சுதாங்க போனேன்னு சொல்லுவான். அதெல்லாம் இல்ல. ஆக மொத்தம் நீ அவங்க கூட்டத்தில் தான் இருந்த அந்த இடத்துல லிஸ்ட்ல உன் பேர் இருக்குது, தூக்கி வை, அப்புறம் எல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம் போ. கடப்பான் 10 வருஷம் 20 வருஷம் ஒண்ணுமே நடக்காது, அவனுக்கு என்ன நடந்ததே தெரியாது. ஆட்சியாளனுடைய விவகாரத்தில் இந்த முசீபத்துகளை சமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு ரசூல் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் சொல்லை கேளுங்கள், கட்டுப்படுங்கன்னு சொன்னாங்க. மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டளைக்கு மாறாக இருந்தால் மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை விட்டு விலகி இருக்கணும். மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விஷயங்கள் அப்படின்னா நம்ம சக்திக்குட்பட்டு நாம அது கட்டாயம் கட்டுப்படணும். ஆட்சியாளருக்கு எதிரான வேலைகள், அதற்கான மக்களை திரட்டுதல், இந்த வேலைகளை இளைஞர்கள் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வேணா அவனுக்கு புத்திமதி சொல்ல முடிஞ்சா சொல்லணும், நேரில் போய் சொல்லணும், இல்லாட்டி அமைதியாக வேலையை பார்க்கணும். எத்தனை பேர் இப்போ வெளிநாடுகளுக்கு போறாங்க, முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. வெளிநாடுகளை போய் இங்க பேசுறதெல்லாம் அங்கே பேசுறாங்களா பாருங்க, பேசுறாங்களா? இங்க என்னென்னமோ பேசுவாங்க. அதே அந்த ஆட்சியாளர் இங்க இருந்து போஸ்ட்லாம் போடுவாங்க, பறக்கும் ஃபேஸ்புக்கில், எழுதி பழக்கம். அங்க இருந்து போடு, ஏன் அங்கெல்லாம் செய்ய மாட்டியா? அப்ப என்னன்னா நீ ஒரு கோழை, நீ இங்க இருக்கிற பிள்ளைகளை இளைஞர்களை தூண்டி விடுற வேலை செய்துட்டு இருக்க சைத்தானி. அதுதான் இதுல இருந்து தெரியுது. அங்க போய் பண்ணணும், நீ அங்க இருந்துட்டு பண்ணு, அவன் பேரை சொல்லி செய்ய, அப்படியாவது உள்ளேயாவது கடந்தா நம்ம சொல்லுவோம். ஏன்னா இருக்கிறவனை நிம்மதியெல்லாம் கெடுத்து, இருக்கிற இளைஞர்களை கெடுத்து, அவன் குடும்பத்தை கெடுத்து, அவனை சார்ந்து இருக்கிற குடும்பத்துடைய பிரச்சனையை கொண்டு வந்து, அவன் புள்ள குட்டியை அவன் அனாதரை விட்டுட்டு, அவன் புள்ள குட்டி காப்பாத்தரை விட்டுட்டு ஓன் சொல்லலாம் கேட்டுட்டு ஓன் பின்னாடி வந்துட்டு புரட்சி அது இதுன்னு பேசிக்கிட்டு ஊரை கெடுத்து, இருக்கிற இளைஞர்களை கெடுத்து, சிந்தனையை கெடுத்து நாசமாக்கி, இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஏதோ அரசியல் பேசுறதுன்னு உட்கார்ந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க எத்தனை பேர், எவ்வளவு தாய்கள் இருக்கிறாங்க. அரசியல் தான் அவங்க பேச்சு. உலக அரசியல் பெரிய தாயா உலக அரசியல் பேசுறது, சின்ன தாயா இருந்தால் லோக்கல் அரசியல் பேசுறது, ரொம்ப ரொம்ப குட்டி தாய் அவர் தெரு அரசியல் பேசுறது. இதெல்லாம் வழிகேடு. அல்லாஹ் தஆலா இதை நம்மட வெறுக்கல, இதை நம்ம விரும்பல, அல்லாஹ் வெறுக்கிறான். இதுல மிக முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? அடுத்த ரசூலுல்லாஹ் வெறுக்கிற, அல்லாஹ் வெறுக்கிறதா சொல்றான். அல்ல பாருங்க, கால கீழ வக்கால, அவர் சொல்றாங்க இவர் சொல்றாங்க. இப்ப ஃபேஸ்புக்கில் நடக்கிறது எல்லா முசீபத்தும் அதுதான். அங்க அப்படி சொல்லப்படி இப்படி சொன்னா எடுத்து போஸ்ட்டை ஷேர் பண்ணு, அது இது வாட்ஸ்அப் பகிர்றது ஷேர் பண்ணு. பெரிய தாயியா இருப்பாரு, பிரபலமான ஃபிகரா இருப்பாரு, பார்த்தா அவருக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் உலகத்தில் நடக்கிறது எல்லாம் தெரியும். ஈரான்ல என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, இங்க நடக்குது, அடிச்சு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதுதான் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அசிங்கமான காரியம். என்ன கீழ வக்கால, கீழ வக்கால என்னதுன்னா, அங்க அவன் சொன்னா இவன் சொன்னா இப்படி எனக்கு தகவல் அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு. என்ன உண்மைன்னு உனக்கு தெரியாது, நேர்ல பாத்தியா, தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த விவகாரத்துக்குள்ள இளைஞர்களை கொண்டு வந்து இழுத்து போட்டு இதுலயே பரபரப்பா ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணு, அது இது 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 ஒரு பைத்தியக்கார கூட்டமாக ஒரு கூட்டம் உள்ள உட்காந்து ஒரு தனி உலகத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கு. ஆனா அது எல்லாம் முடிச்சுட்டா அடுத்த வேலைக்கு சோத்துக்கு வேலையை பாரு, இதை பாரு, அதை பாருன்னு ஓடிட்டு இருக்கும். அப்ப எவ்வளவு மக்களுடைய நேரங்களை வீணடிக்கிறது. ரெண்டாவது அதிகமான கேள்விகள், அதாவது தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவது தான் அங்க குறிக்கிறது. அதே மாதிரி ஒருத்தர் அதிகமாக யாசிப்பது அதையும் குறிக்குங்கிறாங்க உலமா. கஸ்ரத்து சுவால், அதிகமாக கேட்பது. அப்ப ஒருத்தர் தனக்கு தனக்கு எப்பவுமே உலக ஆசையில் அதிகமாக எனக்கு அது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்கறதும் அடங்கும். பல கேள்விகள், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கேள்வியெல்லாம் வைக்கிறது இருக்கும். கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் வெறுக்கிறதுல செல்வத்தை வீணாக்குவது. இது இன்னைக்கு நடக்கக்கூடியதுல சாதாரண மக்கள்ல இருந்து கல்வி உள்ளவங்க நிறைய பேர் போய் விழக்கூடியது. தொழுகையாளிகள் நாம ₹1 செலவழிச்சாலும் அதுக்கு அல்லாஹ்ட்ட கணக்கு கொடுக்கணும். இதை எதுக்கு செலவழிச்சோம், மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்தோமா, அல்ல ஹராமுக்கு செய்தோமா, வழிகேட்டுக்காக செலவழிச்சோமா, நன்மை கிடைக்குமா அல்லது பாவம் வருமா அப்படின்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நாம நிறைய செலவழிக்கிறங்கிற பேர்ல அதெல்லாம் கணக்கு பார்க்காம நம்ம செய்துட்டு ஜாலி என்ஜாய்மெண்ட் செய்யறது இருக்குதே, அது அல்லாஹ் வெறுக்கக்கூடியதில் உள்ளது. சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல இருந்து நிறைய நன்மைகளை பலன்களை நம்ம அடையலாம்.
முதல்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய அவன் திருப்தி அடையக்கூடிய 3 விஷயங்களை நம்ம அதிகமாக நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு போய்க்கிறோம். முதல்ல தௌஹீத், ஷிர்க்கை விட்டு விலகுவது. இரண்டாவது குர்ஆன் சுன்னாவை அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிப்பதில் ஒன்றுபடுவது. அதில் வழிகேடுகளை விட்டு வழிகேடர்களை விட்டு விலகி விடுவது. பிரிவினையை வெறுப்பது, பிரிவினையை கொண்டு வரக்கூடியவர்களை வெறுப்பது, அவர்களை புறக்கணிப்பது, ஹஜ்ர் செய்வது, இதெல்லாம் முக்கியம். மூன்றாவது ஆட்சியாளர்களுக்கு நன்மை நாட வேண்டும். அவர்களை பற்றிய பேச்சுக்களை, வீணான பேச்சுக்களை, மக்களை தூண்டக்கூடிய பேச்சுக்களை, அவர்களுக்கு எதிரான வெறுப்பு பரப்புரை பேச்சுக்களை கட்டாயம் விட வேண்டும். அப்படி யார் செய்கிறார்களோ அந்த வழிகேடர்களை விட்டு விட வேண்டும். அடுத்து அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை விட்டு விட வேண்டும். காதுக்கு வர்றது, கவனத்துக்கு வர்றது, அவன் சொன்னா இவன் சொன்னா அதெல்லாம் பரப்பவே கூடாது. அல்லாஹ்வுக்கு பயப்படணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நாளைக்கு விசாரணைக்கு இது நீ பரப்பணில அப்படின்னு அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். உனக்கு இன்னும் நீ பார்த்த மாதிரி பரப்பணில அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவன் தேவையில்லாம நம்ம இந்த பரப்புற வேலைகளை நிறுத்தணும். எதை எடுத்தாலும் ஃபார்வர்டு பண்ணு, எதை எடுத்தாலும் ஷேர் பண்ணு, உடனே ஷேர் பண்ணு, உடனே ஷேர் பண்ணு, சொல்றவனே வீடியோ லஞ்சம் உடனே ஷேர் பண்ணுங்க, உடனே ஷேர் பறக்கு. அடுத்த இரண்டாவது மிக அல்லாஹ் வெறுக்கக்கூடியது நாம் அதிகமான கேள்விகள், தேவையில்லாத கேள்விகள், இதெல்லாம் விட்டு விட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் மாதிரி, பனி இஸ்ராயல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னா கட்டுப்பாடுங்க. மார்க்க விஷயம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப லிமிட்டா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது கடைசி அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்று இந்த ஹதீஸ்ல செல்வத்தை வீணாக்குவது. அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அல்லாஹ் கொடுத்த இந்த அமானத்து விஷயம் நாளை கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். எப்படி செலவழித்தாய்? ஆதமுடைய மகனுடைய கால்கள் நகராது. 5 கேள்விக்கு பதில் சொல்லாம நாளைக்கு மறுமையில கியாமத் நாள்ல முதல்ல உன்னுடைய ஆயுளை எப்படி செலவழித்தாய், எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய், உன்னுடைய இளமை காலத்தை எப்படி செலவழித்தாய், நீ கற்றதை கொண்டு என்ன அமல் செய்தாய், இந்த 5 கேள்விகளும் தப்பிக்க முடியாது. அதுல ஒன்று எப்படி செலவழித்தாய்ங்கிற கேள்வி. அப்படி என்றால் என்ன? செல்வத்தை அதிகமாக வீணாக்குவது, வீணில் செலவழிக்கிறது அல்லாஹ்வோட நம்மை சிக்க வச்சிடும். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம். ஆகவே இந்த காரியங்களிட்டு விலகக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு உண்மையானவர்களாக அவனுடைய திருப்தியை நாடி வாழக்கூடியவர்களாக அவன் வெறுக்கக்கூடியதை விட்டு விலகக்கூடியவர்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் அஹ்லு சுன்னாவாக வழிகேடர்களை விட்டு விலகி, பிதஅத்வாதிகளை விட்டு விலகி, வழிகட்ட சிந்தனைகளை பரப்பக்கூடியவர்களை விட்டு விலகி, உண்மையான அஹ்லு சுன்னா சலஃப் சாலியுடைய பாதை பின்பற்றுடைய மூத்த உலமாக்குடைய அறிவுரைப்படி நடந்து எல்லா நேரத்திலும் சமூக மக்களுக்கு, நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், பொதுமக்கள், தாயிகள் அனைவருக்கும் நன்மையை நாடி அல்லாஹ்விடம் அவர்களுக்காக துவா செய்து, நேர்வழிக்காக துவா செய்து, நம்மையும் நேர்வழியில் நிறுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்விடம் அஞ்சி துவா கேட்கக்கூடியவர்களாக, உண்மையாளர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.